செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வரைக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையினை தேடுகிறவனை கண்டடி வாழ்ந்து வார்த்தையின்படி முதலாவது என்னுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நேரில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளையினருக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஆண்டவர், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களோடு கூட எங்களை நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரம், வருடத்தின் கடைசி வாரம், உயிரோடு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் தேவர் உதவி செய்வீராக. இந்த காலங்களிலே அடுத்த வருஷத்திற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற, சுதந்திரித்துக் கொள்கிற நாட்களாக, ஆயத்த நாட்களாக அனுசரிக்க உதவி செய்யும். உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பாரும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்ணோக்கி பாரும். இந்த வருடாந்திர முடிவு நாட்களிலே கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனை கொண்டாடும் என்ற பாடலை நாம் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தான். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள், எங்கள் நோய்கள், எங்கள் வியாதிகள், எங்கள் பிரச்சனைகள், சைனஸ், எங்கள் வெற்றிக்கோ, எங்கள் எங்கள் வெர்பிட்டிகள் காணப்படுகிற பிரச்சனைகள், எலும்பிலே காணப்படுகிற பிரச்சனை, நுரையீரலிலே, மூளை மண்டலங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள், இருதயத்தில், சிந்தையிலே, சிறுநீரகத்திலே, லிவரில், கணையத்திலே, தோல் சருமத்திலே, எலும்புகளிலே, மூச்சு குழல்களிலே, நுரையீரலிலே, கேன்சர் போன்ற காரியங்கள், பிளேட்லெட்ஸ் போன்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டானார். அவர் இயேசு. கையை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை, இயேசு. எல்லாவற்றுக்கும் தீர்வு, எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் இயேசு தான். திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, திருமண முறிவில் ஒன்றாகலை, குழந்தை பேர் கிடைக்கல, கடனில் இருக்கிறேன், கடன் அடைக்க முடியல, நகைகளை மீட்க முடியல,
வட்டி கடன் கட்ட முடியல, இஎம்ஐ செலுத்த முடியல, பேங்க் பேலன்ஸ் நில், எல்லாவற்றுக்கும் கரத்தை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க. அவர் உதவி செய்வதிலே வல்லவர், நல்லவர், போதுமானவர், தாராளமானவர். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும் சொன்னவர். வாக்கு மாறாதவர். நீங்க கேட்டா, நான் கேட்டா கர்த்தர் கொடுப்பார். கடந்து விடுதலையாங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர் கொடுக்க அவரிடத்துல நாம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. இந்நாளும் கூட ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் உதவி செய்யுங்க. நடக்க முடியாதவங்க நடக்கட்டும். ஆண்டவர், வாழ்க்கையில படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாங்க. தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசையாயிரும். தகப்பனும் தாயும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரே, என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடிமனை தேற்றம் என்று சொல்லுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னவர். இயேசுவின் வழியை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த காலை வேளையில நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டோம். சாட்சியா நிற்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம வழக்கமாக ஃபேமிலி இந்த நாளில் நேற்றைய தினத்தில் தென்னிந்திய திருச்சபையில் நாம் எல்லா இடங்களிலும் அந்த பிரசங்கத்தை கேட்டோம். இந்த ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மேரேஜ்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை புதிதாக கேட்கிறவங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இதை ஆரம்பித்து நான் ஒரு குடும்பத்தை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க பிரியப்படுகிறேன். சுருக்கமாக இதை நீங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. நம்ம வேதத்தை ஆய்வு செய்து வேதத்தின் ஆழத்திலிருந்து நீங்களும் நாங்களும் கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்பதல்ல, உங்களுக்கும் எல்லாம் தெரியும். தெரியாதது எல்லாவற்றையும் நாம் பரஸ்பரம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால தான் நிறைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் எழுதுங்கன்னு நான் சொன்னேன். நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு என்னோட கூட பேசுகிறாங்க. இந்த நியூ இயர் பற்றி கூட ஒரு அம்மா என்னோட கூட பேசினாங்க. நியூ இயர் என்பது ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இயேசு கிறிஸ்து 8வது நாள் ஆலயத்திற்கு போனது தான். 25ஆம் நாள் பிறந்தார், 8வது நாள் ஆலயத்துக்கு போனார். அந்த நாள் 1ஆம் தேதி. அதுதான் நமக்கு முக்கியம். இயேசு இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்பட்ட ஒரு நாள். அப்படி நம்ம அவரை எடுத்துக்கொண்டோம்னா, அவரை புரிந்து கொண்டோம்னா, இயேசு நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோம்னா, அதுதான் நமக்கு புதிய வருடம், புதிய ஆரம்பம், புதிய சுகம், புதிய ஆரோக்கியம், புதிய பலன், புதிய சுகம், புதிய வாழ்வு, புதிய வாழ்க்கை, புதிய ஆற்றல், புதிய சக்தி, புதிய ஞானம். அதுதான் புது வருடத்தின் ஆரம்பம். சரிங்களா? சரி. டெஃபினிஷன் ஆஃப் மேரேஜ் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நடுப்பகுதி. 15ஆம் வசனம் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க கற்றுக்கிட்டீங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய வயதான தம்பதிகளுக்கு கூட திருமணம் பைபிள் டெஃபினேஷன் என்ன, திருமணத்திற்கு பைபிள் டெஃபினேஷன் என்னன்னா தெரியாது. ஆனால் பைபிளில் இருக்கு. பைபிளில் நமக்கு கிடைக்கக்கூடாத கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இல்லை. எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. அதனால தான் இதை குறித்து வைத்துக்கொள்ளுன்னு சொன்னேன். ரொம்ப எளிமையாக நீங்கள் நம்ம ஈஸியாக மாத்யூவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாப்டர், நியூ டெஸ்ட் முன்னாடி இருக்கிற சாப்டர். ஏன் மேரேஜ்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படி தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணம் முடித்து குழந்தை பெற்று, அந்த குழந்தைக்கு குழந்தை பெற்று, அந்த குழந்தைக்கு குழந்தை பெற்று, பிள்ளைகளின் 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 வாழ்வை காண்பார். ஜெனரேஷனா ஒரு சந்ததி தேவனை பற்றி பிடிக்கும். அது தேவனுடைய சந்ததி எனப்படும். அதனால
சந்ததி சந்ததியாய் கிறிஸ்துவை வழிபடுகிற யெகோவாவை, இயேசுவை அல்லது எல்ஷடா சர்வ வல்லவரை வழிபடுகிற ஒரு சந்ததி வேணும் அப்படின்னு ஆண்டவர் அன்றைக்கே ஆதாம் ஏவாளுக்கு தீர்மானித்ததை இன்றைக்கும் நிறைவேற்றி வருகிறார். அன்றைக்கு அப்படிதான் நினைச்சு பழுகி பெருகி பூமி, அதுதான் அதனுடைய ஈக்குவலண்ட் மீனிங். என்னன்னா சந்ததி சந்ததி அப்படின்னா ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவங்கள ஏதேனில் வச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, வாக்குத்தத்தம்னா, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அப்படின்னா சந்ததி சந்ததி சந்ததியாய் ஆண்டவரை பற்றுகிற ஒரு சந்ததி அப்படி வரணும் அப்படின்னு ஆசை அவருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க, இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வரும், உங்கள் மகளுக்கு நல்ல வரன் வரும், சீக்கிரத்தில் திருமண வாழ்க்கை தொடங்குவாங்க. அதனுடைய எல்லா ப்ரேயர், தேங்க்ஸ் கிவிங், கல்யாணம், நிச்சயதார்த்தம், அப்புறம் வாழ்த்து, இவையெல்லாம் நடக்கும். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் சீக்கிரத்தில் நிறைவேறும். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நேற்று படித்த ஒரு உவமை, அது ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை. சில நாளைக்கு பின்பு லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக் சாப்டர் 15 verse 11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். அப்பாவுடைய அன்பு பாருங்களா. இதுதான் நாங்கள் ஃபேமிலியை பற்றி நான் பேச விரும்புகிற காரியம். வந்து சொத்து பிரித்து கேட்டவன் யாருன்னா இளையவன். ஆனால் அப்பா 2 பேருக்கும் அவர் சரியா பண்ணிட்டார். ஒரு முக்கியமான ஒரு சங்கதியை நான் சொல்லி முடிக்க போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசின விஷயம். சொத்து பிரிக்கிறதுல இந்த தகப்பனுடைய ஆலோசனையை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாக இதை கேளுங்க. இந்த செய்தியின் முடிவில் தான் அதை நான் சொல்ல போகிறேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசீலனுக்கு ஒரு பங்கை தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியில் பங்கிட்டு கொடுத்தான். இதை மனசில் வச்சுங்க. அவன் தன் ஆஸ்தியிலே பங்கிட்டு கொடுத்தான். ஈக்குவலா. எப்பவுமே நீங்க அப்பாவிடத்துல எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், தகப்பனிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? பொல்லாத பெற்றோராகி உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த வேளையில அவன் மகன் கேட்ட உடனே ஆண்டவர் தகப்பன் இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். நம்முடைய தகப்பன் நம் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் அன்பு மாறாத அன்பு. அது நாம தான் ஒருவேளை சுயநலமா சில நேரங்களிலே இந்த இளையவனை போல நாம மாறி போகிறோம். ஆனா அவர் தாராளமானவர், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஒன்று. அதனால இன்னைக்கு ஒரு செய்தி, ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னா, நான் முதல் செய்தி உங்களுக்கு சொன்னேன். ஒரு குடும்பம்னா தேவ பக்தி உள்ள சந்ததி, பிள்ளைகள். இப்போ அப்பா பற்றி எடுத்துக்கொண்டோம். அப்பா யாருன்னா தாராளமானவர். அப்பா பிள்ளைகள் மீது மிகவும் கரிசனையோடு அன்போடு கூட வளர்க்கிறவர். ஒரு 2 பிள்ளை இருந்தா அம்மா மக இருந்தா ஈக்குவல் ஷேரை கொடுக்கிற அந்த அளவுக்கு தாராளமான குணத்தை உடையவர் தான் தகப்பன். அதனால பெற்றோர்களாகிய உங்களுக்கும் இது ஒரு அட்வைஸ் தான்.
அப்புறம் சொன்னேன், நான் முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன்னு சொல்லி அதுக்காக காத்திருங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய அசையும் சொத்து, அசையாத சொத்து எல்லாவற்றையும் விற்று பணமா சேர்த்து கொண்டு அவன் என்ன செய்தானா, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் அவன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு, அழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்பாவுடைய அன்பை பார்த்தோம், அப்பாவுடைய தாராள மனசை பார்த்தோம். இது நீங்க கடவுளுக்கும் பொருந்தும் இல்ல, கடவுள் தான் நமக்கு அப்பா தான், ஆண்டவர் அப்படிதான் உண்மையா பேசுறாரு. நம்ம அப்பா ரொம்ப தாராளமானவர், நம்ம கேட்பது எல்லாவற்றையும் கொடுப்பவர். அதை நம்ம சரியா பயன்படுத்தலைன்னா, பயன்படுத்துகிற அறிவெல்லாம் கொடுத்து, அதனால தான் ஆதாம் ஏவாளை படிச்சு நீங்க பண்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினார். அவர் இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை. எப்பவுமே நம்முடைய காரியங்களில் அவரை கேட்காம சில காரியங்கள் செய்தால் அவர் தலையிட மாட்டார். அவர் கேட்டு சில காரியங்கள் செய்யும் பொழுது அவர் உதவி செய்வார். அப்பொழுதும் கூட ஸ்பூன் ஃபீடிங்லாம் நம்முடைய ஆண்டவரிடத்துல கிடையாது. அவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், சுய மரியாதை கொடுத்திருக்கிறார், சுய அறிவை கொடுத்திருக்கிறார், சுய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தவறான பாதை இது, சரியான பாதை என்று அவர் வகுத்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த பக்கம் போனீன்னா நீ விழுவ அப்படின்னு உனக்கு தெரியும், இந்த பக்கம் போனா உனக்கு சுடும் அப்படின்னு தெரியும், இந்த பக்கம் போனா உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் தெரியும். ஆனாலும் நீ இப்படிதான் போவனா, நீ போ, பட்டாதான் தெரியும், தொட்டால் தான் சுடும், நீ பட்டு தெளிந்து வா என்று தகப்பன் விட்டு விடுவார். எப்பவுமே அதை நீங்க கவனிச்சுக்கோங்க. அடுத்து, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு தேசத்து பஞ்சம் உண்டா. ஒன்னு சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க, வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் போல இருக்கும். 24ஆம் வருஷம் பாதிக்கப்பட்ட பலரிலே நானும் ஒருவர். அதே மாதிரி 25ஆம் வருஷம் ஒருவேளை நீங்க பாதிக்கப்படலாம், பாதிக்கப்படாமல் போகலாம். 23ல பாதிக்கப்பட்டோம், 22ல 20ல 19ல நாம் அநேகர் பாதிக்கப்பட்டோம். இன்றைக்கு கூட அநேக தேவைகளோடு கூட, குறைவுகளோடு கூட, வியாதிகளோடு கூட, பலவீனத்தோடு கூட, சோர்வோடு கூட, தவறான முடிவு எடுத்ததுனாலே ஏற்பட்ட அவமானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான முடிவு. அப்பாவுடைய பேச்சை கேட்காம, அவரிடத்துல ஆலோசனை கேட்காம சுயமா எடுக்கிற முடிவு அது எப்பொழுதும் தவறாகத்தான் போகும். நாம தவறா முடிவு எடுத்துட்டு அங்க நாட்களிலே பஞ்சம் நமக்கு எதிராக நிறைய காரியங்கள் வரும். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், விலைவாசிகள் உயரும், பாடுகள் வரும், வியாதிகள், நமக்கு எதிர்பாராத விதமான வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் வரும். இவெல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அப்பா நமக்கு நல்ல வழிகளை வைத்திருக்கிறார். அப்பாவோடு இருந்தா பாருங்க, அவன் முதல் பையன் அப்போடு தான் இருந்தான், அங்க பஞ்சம் இல்லை. அப்போடு தான் இருந்தான், அங்க குறைவு இல்லை. அப்போடு தான் இருந்தான், அவனுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இவன் அப்பா விட்டு வந்த பிறகு பஞ்சத்தை பார்த்தான், குறைவை பார்த்தான். இன்னைக்கு ஒருவேளை இந்த 24ல பஞ்சத்தோட குறைவோட நீங்க இருப்பீங்கன்னா என்ன செய்ய போறீங்க? இவன் செய்தான், சரி என்னுடைய சுயத்துல ஏதாவது ஒண்ணு செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசத்தின் குடியான இடத்துல போய் ஒட்டி கொண்டான். அந்த வார்த்தையே ரொம்ப பலகீனப்படுத்துகிற வார்த்தை. அண்டிக் கொண்டான், ஒட்டி கொண்டான். அவனோடு கூட போய், ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று சொல்லுகிற ஒரு அசிங்கமான அந்த ஒரு அவமதிப்பான ஒரு வார்த்தை. ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவன் தன் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, அவன் கூட அவனை சரியா ட்ரீட் பண்ணல.
அவன் அவன் ஒரு மகன் ஸ்தானத்திலிருந்து அவன் என்னவா மாறுறான்? ஒரு ஊதாரியா மாறுறான். மகன் ஸ்தானத்திலிருந்து அவன் வெளி தேசத்துக்கு போய் துன்மார்க்கனாய் மாறுகிறான். மகன் ஸ்தானத்திலிருந்து வெளியிடங்களிலே போயிட்டு என்னவா பாருகிறான்? பஞ்சத்தில் அடிபடுகிறான். மகன் ஸ்தானத்திலிருந்து வெளியே போய் குறைவுபட தொடங்குகிறான். மகன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வருகிறான். 6 அறிவு ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆனா இப்போ அவன் ஒரு குடியான இடத்துல போய் ஒட்டிக்கொண்டு இப்போ யாரோட பழக்கம் வேண்டியிருக்கு, பழக வேண்டியிருக்குன்னா, யாரோடு இருக்க வேண்டியிருக்குன்னா, யாரோடு கூட வாழ வேண்டியிருக்குன்னா, பன்றிகளுக்கு எத்தனை அறிவு எனக்கு தெரியல. உண்மையா எனக்கு அந்த அளவுக்கு சயின்ஸ் தெரியாது. நீங்க சொல்லுங்க. அதுக்கு 5 அறிவா, 4 அறிவா தெரியல. ஆண்டவர் 6 அறிவு படைத்த ஒரு மனுஷன், அவன் குறைவுபடும் பொழுது, அவன் கடன்படும் பொழுது, அவன் பஞ்சத்தில் அடிபடும் பொழுது, ரொம்ப டோட்டலா சொல்லப்போனா அப்பா விட்டு பிரிந்து போகிற பொழுது, அவன் நிலைமை என்னமா தெரியுமா? மனுஷனா கூட அவனை மதிக்க மாட்டாங்க. நாயா மதிப்பாங்க. அல்லது பன்னியா மதிப்பாங்க. அல்லது கழுதியா மதிப்பாங்க. அதுக்காக நான் மிருகங்களை குறை சொல்வதாக நீ நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதுங்க ரொம்ப பாவம். நன்றி உள்ளது. ப்ளூ கிராஸ்காரங்க எனக்கு மேல கேஸ் போட்டு போறாங்க. அந்த மாதிரி இல்ல. அவர்களை விட தாழ்வான நிலைக்கு, மனுஷனிலிருந்து மிருகத்திற்கு போகிற நிலைமைக்கு பாருங்க. ஹியூமன் பிகம் an animal. அந்த அளவுக்கு சரிசமமா அதுல வசனம் சொல்லுகிறது என்னன்னா, பசி கொடுமை, அந்த பன்றியின் திண்டுகிற தவற்றினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை கொடுக்கவில்லை. இங்கதான் நிறுத்த போறேன். நான் நாளைக்கு தான் தகப்பனுடைய அறிவை பார்க்க போகிறோம், தகப்பனுடைய அன்பை பார்க்க போகிறோம். இந்த இளைய மகனுடைய அந்த புத்தி தெளிந்த பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த நாளிலே நிற்கிற நாள்ல நமக்கு குறைவு. 24ஆம் வருஷத்துல நமக்கு குறைவு, பஞ்சம். நம்முடைய நிலைமை ஒரு ஸ்தானத்தில் இருந்தோம். நான் அப்படிதான் சொல்ல வரேன். ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தோம். அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கிட்டோம், இறக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது இறங்கி வந்துட்டோம். அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்த பிறகும் கூட நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அப்பாவிடத்தில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த சந்தோஷம், மகிழ்ச்சியும் எப்பொழுதும் இல்லை. அப்பொழுது எப்பொழுது கிடைக்கும்? இதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய தேடல். ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த டாபிக்கை ஏன் எடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியோடு கூட இந்த டாபிக் நான் முடிக்க போகிறேன். அந்த இளைய மகனுக்கான ஒரு வாழ்க்கை தகப்பன் வைத்திருந்தார். நமக்காகவும் ஒரு வாழ்க்கை தகப்பன் வைத்திருக்கிறார். அதை நாளை தினத்தில் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். வசனம் சொல்லுகிறது, இன்று நீங்க பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு தேவனுடைய மகிமைய அற்புதங்களை நீங்க காண்பீங்க. இன்றைக்கு இரவு முழுதும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பகல் முழுதும் ஜெபம் பண்ணுங்க. நாங்க எடுத்த தவறான முடிவுகள், அப்பா விட்டு பிரிந்து போனோம், அதனால ஏற்பட்ட குறைவுகள், அதனால ஏற்பட்ட தாழ்வுகள், அதனால் ஏற்பட்ட நிலைமைகள், இவையெல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சியும் வர வேணும்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இளைய மகனைப் போல குறைவுள்ளவர்களாய், பஞ்சத்தில் அடிப்பட்டவர்களாய், துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆசைகள் எல்லாம் அழித்து போட்டு, ஆண்டவரே, இப்போது நிராதரவாய், யாரும் உதவி இல்லாமல் வேதனையோடு தனிமைப்படுத்தப்பட்டு எங்கள் ஸ்தானத்தை விட்டு இறங்கி நின்று கொண்டிருக்கிறோம். வியாதி நிமித்தம், பிஸ்னஸ்ல, திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அல்லது சரீரத்தில், ஆவியில எங்கள் நிலை மாறி
கீழே ஆதி அன்பு இல்லாமல், ஆதியிலே நாங்கள் உங்கள் மீது வைத்திருந்த அன்பு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து குறைந்து போயிருக்கிறோம். கர்த்தர் இப்போது எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நீ வருகின்ற காலங்களில் நீ கொடுக்க போகிறதா இவக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த புதிய வருடத்தில் நாங்கள் புதியதை காணும்படி உதவி செய்யும். எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அவரிடத்தில் போக வேண்டும் என்ற உணர்வு, போக வேண்டும் என்ற ஒரு நினைவு, அவரிடத்தில் தஞ்சம் அடைய வேண்டும் என்ற ஒரு அறிவு எங்களுக்கு வர நாங்கள் காத்திருக்கிறோம். என் குடும்பத்தையும் எங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எங்கள் வியாதிகளை நீக்கும், எங்கள் அவயவங்களை குணமாக்கும், எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளும், நீடித்த ஆயுசு நாட்களை வையும், வியாதிகளை நீக்கி போடும், கோல்டு எடுத்து போடும், சைனஸ் எடுத்து போடும், வேர்ட்டிகோ எடுத்து போடும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் கர்த்தரால் வரட்டும். குழந்தை பிறக்கட்டும், வேலை வரட்டும், திருமணம் நடக்கட்டும், எல்லா திருமண வாழ்க்கையில பிள்ளைகள் இணைந்து வாழட்டும், பெரியவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தனிமையாக இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷமாக வாழட்டும், ஏழைகள் அனாதைகள் பராமரிக்கப்படட்டும், உணவில்லாதவருக்கு உணவு தந்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.